தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போய்விடுவோம் என்று வேதம் சொல்லவில்லை. அந்த ரட்சிப்புல முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு. இது ரட்சிக்கப்பட்ட நீ, தேவனோடு வாழுகிற நீ, ஊழியம் செய்கிற நீ, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், எதுவரைக்கும் கற்பனையை கைக்கொள்ள வேண்டுமாம், எதுவரைக்கும் குற்றமில்லாமல் கைக்கொள்ள வேண்டுமாம், அந்த கற்பனையை மாசில்லாமல் கைக்கொள்ள வேண்டுமாம், ஆண்டவருடைய அந்த 2வது வருகை வரைக்கும். அப்படி என்றால் நீ மரிக்கும் வரைக்கும் அல்லது அவர் வரும் வரைக்கும். இதுல என்ன சொல்ல வருகிறார்? முடிவு பரியந்தான் நிலப்பா, முடிவு பரியந்தான் கற்பனையில நில்லு. அதை கலக்காதபடி, மாசில்லாதபடி, அதுக்கு அதை குற்றப்படுத்தாதபடி, அதை புரட்டாதபடி, உனக்கு ஏற்ற விதமாய் போதிக்காதபடி, சத்தியத்தை கற்பனையாக தேவன் தந்த அந்த நோக்கத்தின்படி, ஆவியானவர் எழுதின அந்த நோக்கத்தின்படி, அந்த தேவ சித்தத்தின்படி கற்பனையை மாசில்லாமல் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு நீ காத்துக்கொள்ளு, நீ நிலைச்சிரு, இயேசு வரும் வரைக்கும் என்பதாக இங்க பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தை மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்றால், மீண்டுமாக முடிவு பரியந்தான் தேவனோடு ரட்சிக்கப்பட்ட நாங்க அந்த வார்த்தையில நிலைத்திருந்து வாழ வேண்டும். தினம் மீண்டுமா சொல்றேன், பலவீனங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பாவங்கள் செய்கிற நிலைகள் உண்டு. தினமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் படுப்பதற்கு போவதற்கு முன்பதாக தேவ சமூகத்துல, எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல எங்களை நாங்களே நிதானித்து பாவ அறிக்கை செய்து உண்மையாகவே மனம் திரும்பி அவைகளை விட்டு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மீண்டும் இவைகளை செய்து, ஆண்டவரே நான் ரட்சிப்பை இழந்து விடாதபடி, தேவ சமூகத்தை இழந்து விடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க என்று அவர்கிட்ட கேட்டு, அடுத்த நாள் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் தேவனோடு, இன்னும் அவருடைய கட்டளைகள்ல வாழ ஆவியானுடைய உதவியை கேட்போமானால், நாங்கள் இயேசுவை போல அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அல்லது அவருடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் மாறி நித்தியத்துக்குள்ளே போய் நிற்கத்தக்கதான தகுதியை நாங்கள் பெற்று விடுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆவியானவர் தொடர்ந்து உங்களை அப்படியாக வழி நடத்துவாராக. ஆமேன்.